வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஓலை பக்கோடா எப்படி பண்றதுங்கிறத பார்க்க போறோம். ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவாங்க, ஓலை பக்கோடான்னு சொல்லுவாங்க. எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து அரிசி மாவு கடல் மாவு கலந்து பண்ணுறது. வேணால் பொட்டுக்கடலை மாவு கூட கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணி பண்ணலாம், நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து 2 அரிசி மாவும் கடலை மாவும் சேர்த்து நான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம நார்மல் மாவு, இடியாப்பா மாவு தான். இல்லைனா நீங்கள் பச்சரிசியை நம்ம நனைய போட்டு இடித்து கூட நம்ம எடுத்துக்கலாம். வறுக்க தேவையில்லை. அதில் 1 கப் எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். 1 கப் மாவுனா அதுக்கு 1/2 கப் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்தும் பண்ணலாம். கடலை மாவு அரிசி மாவு ப்ளஸ் பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் சேர்த்தும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 2 மாவு சேர்த்து பண்ணுறேன். இதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சீரகம் வேணாலும் சேர்த்துக்கலாம், சேர்க்காமனாலும் இருந்துக்கலாம். சீரகம் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், சேர்க்கலனாலும் நல்லாயிருக்கும். வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அதில். இப்போ வந்து இதோட நம்ம வந்து பட்டர், நார்மல் டெம்பரேச்சருக்கு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா சூடான எண்ணெயை அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொஞ்சம் நம்ம இதுக்கு தேவையான உணவு உப்பையும் சேர்த்து நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெயை நான் அதில் ஊற்றிக்கிறேன். நல்லா சூடான எண்ணெய் ஊற்றி பசையும் போது நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு விஸ்கு வச்சு அதை நல்லா நம்ம கலந்துக்கிடலாம். நல்லா கலந்துட்டு நம்ம திருப்பி கையை வச்சு நல்லா அது வந்து அந்த கட்டிலாம் இல்லாத எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா கட்டிலாம் இல்லாமல் நம்ம அதை நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கையை வச்சு இப்படி பிடிச்சு பார்க்கணும். பிடிச்சு பார்க்கும்போது இந்த கொல்கட்டை மாதிரி நம்மளுக்கு இப்படி நிற்கணும். அப்போ வந்து அது எண்ணெய் எல்லா இடத்துலையும் பட்டு நல்லா கலந்துருக்குன்னு அர்த்தம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை வந்து ஒரு சப்பாத்தி பூரி மாவுக்கு பதத்துக்கு நம்ம வந்து அதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டான ஒரு உருண்டை நம்ம அதை பசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு, சப்பாத்தி மாவோட பூரி மாவுக்கு இடையில கொஞ்சம் கட்டி இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக அந்த மாதிரி நம்ம பசைஞ்சிக்கிட்டோம். இப்படி பசைஞ்சு வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெயை சூடு பண்ணிடலாம். இதுதான் அந்த ஓலை பக்கோடா செய்கிறதுக்குள்ளே ஆச்சு. இதில் வந்து டபுள் இதுவும் இருக்கும், இதில் நான் சிங்கிள் இது எடுத்திருக்கேன். நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். இதில் நல்லா லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். இது வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். எண்ணெய் தடவிக்கலாம் உள்ள. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருக்கான்னு நம்ம பார்க்கலாம். நம்ம போட்டோன்னே அது மேலே எழும்பி வருது, அப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஹீட்டை வந்து மீடியமுக்கு கொண்டு வந்துடுங்க. டைரெக்டாக இதே மாதிரி நீங்கள் சின்னதாகவும் புழிஞ்சு விடலாம். இல்லைன்னா மொத்தமாக புழிஞ்சு ஓம்பொடி மாதிரி அதுக்கு நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி அதை பிழிஞ்சு விட்டுடலாம். ஒன்று மேலே ஒன்று பிணியாதீங்க. இந்த மாதிரி அப்படி நீட்டமாக அப்படி பிழிஞ்சு விட்டு நம்ம வந்து அதை லாஸ்ட்டில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அந்த சலசலப்பு தன்மை அடங்கின பிறகு நம்ம வந்து அதை வந்து பிரட்டி போட்டுக்கலாம். நம்ம வந்து சூடான எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக மொறு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அந்த எண்ணெயோட சலசலப்பு தன்மைலாம் நல்லா அடங்கிடுச்சு. அப்போ நல்லா வந்து அது ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு காணிக்கிறேன். இப்பொழுது சுவையான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.